2018 ஜனவரி 7 கேரளா மாநிலத்தை சேர்ந்த எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்ல மாரனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிறதுக்காக கும்பலம் குளத்திற்கு ஓட்டிட்டு போறார். அந்த கும்பலம் குளத்தை சுத்தி வயக்காடுகள்லாம் நிறைய இருக்குது. வழக்கமாவே இங்கதான் ஒரு ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கார். இன்னைக்கு போகும்போது அவருடைய கண்கள்ல அங்க எப்பொழுதும் ஒரு ஓரமா குப்பை மாதிரி ஒரு ப்ளூ கலர் ட்ரம் கிடக்கும். அந்த ட்ரம் ஃபுல்லா காங்கிரீட் போடப்பட்டு கிடக்கும். ஏன் கிடக்குது, அது எப்படி அங்க வந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அங்க கடந்துட்டே இருந்தது. அதை அந்த ஊர் மக்கள் யாரும் பெருசா கண்டுக்கவும் இல்லை. அன்னைக்கு இந்த நபர் ஆடு ஓடிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரம் பக்கத்துல போகும்போது தான் அவனை கவனிக்கிறார். வழக்கமா ஃபுல்லாவே பேக் பண்ணப்பட்டிருந்த அந்த சிமெண்ட் காங்கிரீட் கொஞ்சம் உடஞ்சி கீழே கிடக்குது. அந்த உடஞ்சி விழுந்த பகுதியில பார்த்தோம்னா ஒரு எலும்பு துண்டு கிடக்குது. அது மனித எலும்பு மாதிரி இருக்கு அப்படிங்கிறத அவர் நோட் பண்ணிட்டு உடனடியாக மாரனூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கும்பலம் குளக்கரையில ஒரு ட்ரம்முக்குள்ள எலும்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்றாரு. உடனடியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டீம் அங்க போயிட்டு அதை கைப்பற்றுறாங்க. இந்த ட்ரம்மு தூக்க முடியாத அளவு இருக்குது. ஏறக்குறைய ஒரு 500 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கான ட்ரம். அதை ஆட்களை வச்சு தூக்கி ஒரு லேபுக்கு கொண்டு போயிட்டு அதை உடைக்கிறாங்க. உடைத்தா போலீஸ் எல்லாம் அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு அந்த சிமெண்ட்டுக்கு உள்ளுக்குள்ள இருந்து எலும்புகளா வந்துகிட்டே இருக்குது. அந்த எலும்புகள்லாம் அவங்க தனியாக எடுத்து பார்த்தா நிறைய எலும்புகள் நொறுங்கி இருக்குது. அந்த எலும்புகளை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புறாங்க. அதை ஆய்வு பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பெண் எலும்பு கூடு தான் அதுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே இந்த செய்தி கேரளா முழுவதும் வைரல் ஆகுது. 2018 இந்த செய்தி மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறுது. எல்லா டிவி சேனல்லையும் பேசுறாங்க. இந்த மாதிரி ட்ரம்முக்குள்ள ஒருத்தரை கொலை பண்ணி அதுக்குள்ள சிமெண்டால காங்கிரீட் போட்டு உள்ளுக்குள்ள போட்டிருக்காங்க. 2 வருஷம் அந்த பகுதியில் கிடந்திருக்கு. இது யாருக்குமே தெரியல அப்படின்னு. இப்போ போலீஸ் அடுத்த கட்டமா என்ன பண்றாங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் விசாரிக்கிறாங்க. இது எத்தனை வருஷமா இங்க கிடக்குது, இதை நீங்க எப்பயில இருந்து பாக்குறீங்க, இதனால வரைக்கும் நீங்க கவனிக்கலையா, இதை கொண்டு வந்து போட்டது யாரு அப்படின்னு பல கேள்விகளை அங்க இருக்கிறவங்க சுத்தி இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கறாங்க. ஆனா அந்த மக்கள் யாருக்குமே அது எப்படி வந்தது, அதுக்குள்ள என்ன இருந்தது அப்படிங்கிற எந்த டீட்டெயிலுமே தெரியல. இதற்கிடையில போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக போன அந்த எலும்பு கூடுகள்ல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க டாக்டர்ஸ். அந்த எலும்புக்கூட்டோட கணுக்கால் பகுதியில ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அந்த சர்ஜரி பண்றதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ ஒன்று அதுக்குள்ள இருக்குது, எலும்போட இருக்குது. அதை எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிமெண்ட்டுக்குள்ள இன்னும் 2 தடயங்கள் இருக்குது. நீளமான முடி, அதுக்கப்புறம் 3 500 ரூபாய் தாள். இந்த 500 ரூபாய் தாள் வந்து டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பழைய 500 ரூபாய் தாள். இது 2018 இந்த பாடியை எடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால போலீஸ் ஒரு விஷயத்த ரொம்ப ஊர்ஜிதப்படுத்துறாங்க. என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொலை நடந்திருக்கணும். அதுவும் குறிப்பா 2016 நவம்பர் 8 அப்போதான் மானிட்டைசேஷன் நடந்தது. அதுக்கு முன்னாடி இந்த கொலை நடந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கண்டுபிடிச்சிடறாங்க. இதுக்கு மேல இந்த கேஸை எப்படி நடத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்படிங்கிறதுனால இந்த கேஸ் கேரளாவின் கொச்சியை சேர்ந்த சிபி டாம் அப்படிங்கிற அதிகாரிகிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த அதிகாரி இந்த மாதிரியான குற்ற வழக்குகளை டீல் பண்றதுல மிகச்சிறந்த ஒரு நிபுணர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கிறாங்க. அதிகாரி சிபி டாம் என்ன பண்றாருன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கொடுக்கப்பட்ட தகவல்களை வச்சுக்கிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் அனுப்புறாரு. 2016 காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த எல்லா கேஸ் டீட்டெயிலையும் வாங்கி பார்க்குறார். அதுலேயும் அவருக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா அவர் எதிர்பார்த்த மாதிரியான எந்த பிரயோஜனமான தகவலும் இந்த எஃப்ஐஆர் காப்பியில இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த வழக்கை நம்ம எப்படி தொடர்றது அப்படிங்கிறதுல எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும்போது தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கிடைத்த அந்த சின்ன ஸ்க்ரூவை வச்சு நம்ம அடுத்த கட்டமா இதை கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, இப்படிப்பட்ட சர்ஜரி பண்றதுக்காக ஸ்க்ரூ எங்க தயாரிக்கிறாங்க, இதை வந்து சாதாரணமான ஒரு மெட்டல்ல தயாரிச்சிட முடியாது, ரொம்ப ஸ்பெஷலா தயாரிக்கும், அதுவும் பெரிய பெரிய கம்பெனிகளை தான் தயாரிப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில சேகரிச்சவர் அந்த ஸ்க்ரூ எடுத்து ஆய்வு பண்றார். அதுல அவங்க கம்பெனியோட பேர் டேக் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி பேரை கண்டுபிடிச்சா அது பூனேல இயங்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி. அந்த பூனே கம்பெனிக்கு இவர் வந்து இந்த போட்டோஸ்லாம் அனுப்பிட்டு, இந்த ஸ்க்ரூவை நீங்க யாருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு சீரியல் நம்பரை ஒரு கோட் பண்ணி அனுப்புறார். அதுக்கு அந்த பூனே கம்பெனிலேருந்து ஒரு பதில் வருது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த ஸ்க்ரூவை வந்து சிங்கிளா அனுப்ப மாட்டோம், ஒவ்வொரு பேட்சாக தான் அனுப்புவோம். ஒரு பேட்சுக்கு 580 ஸ்க்ரூ வரைக்கும் இருக்கும். 2016 நாங்கள் யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 480 ஸ்க்ரூ மகாராஷ்டிராவுக்கு அனுப்பியிருக்கோம், ஒரு 13 ஸ்க்ரூ குஜராத்துக்கு அனுப்பியிருக்கோம், ஒரு 14 ஸ்க்ரூ ஒடிசாவுக்கு அனுப்பிச்சிருக்கோம், அதே மாதிரி 16 ஸ்க்ரூ கேரளாவுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. இந்த கேரளாவுக்கு அனுப்பப்பட்ட 16 ஸ்க்ரூவோட டீட்டெயிலையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிபி டாம் கேட்கும் பொழுது, எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் எங்களுக்கு தர முடியும், பேஷண்டோட பேர் எங்கள்கிட்ட இருக்காது அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுடைய பேரெல்லாம் அனுப்புறாங்க.
அந்த 16 ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இதுலேருந்து யாருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வாங்குறார். அதுல 15 பேரை போய் சந்திக்கிறார். அந்த 15 பேரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. 16வது ஒரு நபர், அந்த நபர் பேரு சகுந்தலா. அவங்களுக்கு 60 வயசு. இந்த சகுந்தலா எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னா எர்ணாகுளம், திருப்பணிக்கரா, உதயம் பேரூரை சார்ந்தவங்க. போலீஸ் அதிகாரிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா சகுந்தலாவுடைய அட்ரஸை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க. அந்த வீட்டுல ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 35 வயசு. அவங்க பேரு அஸ்வதி. அவங்க கிட்ட சகுந்தலா அப்படிங்கிறது யாரு, அவங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சகுந்தலா அப்படின்னா எங்க அம்மா தான், அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க, 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. அவங்க வீட்டை விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றீங்க, நீங்க ஏன் அவங்க காணாம போயிட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு போலீஸ் கேட்டதும் அஸ்வதி சொல்றாங்க, எங்க அம்மா இங்க இருக்கிற ஒரு சர்ச்சு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ஊழியம் செய்யறதுக்காக அடிக்கடி கன்னியாஸ்திரிகள் கூட சேர்ந்து வெளில போறது பழக்கம் அவங்களுக்கு. அந்த மாதிரிதான் அவங்க ஏதோ வடநாட்டுக்கு ஊழியம் செய்ய போயிட்டாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. அப்போதான் இந்த பெண்ணுக்கு வேற எந்த தகவலும் தெரியாது அப்படிங்கறத அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம அஸ்வதி என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்மாவுக்கும் எனக்கும் சரியா பேச்சுவார்த்தை கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போதே சுபீர்னு சொல்லிட்டு ஒரு பையனை லவ் பண்ணி அவங்க கூட ஓடி போயிட்டேன். அது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. நானும் அவனும் நல்லா தான் வாழ்ந்தோம். எங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் நல்லவன் கிடையாது, ரொம்ப கெட்டவன், டெய்லியும் குடிச்சிட்டு வந்து நான் அடிக்கிறான்னு சொல்லிட்டு நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கே வந்துட்டேன். இது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல, உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எங்க அம்மா பேசுறதே கிடையாது அதுலேருந்து. அதுக்கப்புறம் திருப்பணிக்கராவை சேர்ந்த சஜய் அப்படிங்கிற ஒருத்தன் கூட நான் பழக ஆரம்பிச்சேன். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காமையே கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க வீட்டுல அவர் தங்கி இருந்தாரு. இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் கூட எங்க அம்மா என்கிட்ட பேசுறது இல்லை. அதனாலதான் எங்க அம்மாவை பத்தியான எந்த தகவலும் எனக்கு தெரியல அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. சரி, கடைசியா உங்க அம்மாவை நீங்க எப்ப பாத்தீங்க அப்படிங்கிற தகவலை போலீஸ் கேட்கும்போது அதுக்கு அஸ்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி எங்க அம்மாவுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை இல்லாம சண்டையா போயிட்டு இருக்கும் பொழுது 2016 எங்க அம்மாவுக்கு ஒரு முறை சிக்கன் பாக்ஸ் போட்டுருச்சு. அப்போ என் கூட என்னுடைய 2 குழந்தைகள் இருந்தாங்க. அந்த 2 குழந்தைகளுக்கும் சிக்கன் பாக்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால பக்கத்துல இருந்த லாட்ஜில் போய் நானும் என்னுடைய 2 குழந்தைகளும் தங்கிட்டோம். வீட்டுல சஜய் இருந்தா, எங்க அம்மா இருந்தாங்க. நான் 1 வாரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தோடனே சஜய்கிட்ட கேட்டேன், அம்மாவை காணமே, அம்மா எங்க அப்படின்னு. அதுக்கு சஜய் சொன்னாரு, உங்க அம்மா ஏதோ கன்னியாஸ்திரிகள் வந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து நார்த் இந்தியாவுக்கு ஊழியம் பண்றதுக்காக போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலை சஜய் சொன்னா. இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்த சஜய் இப்போ எங்க இருக்கான் அப்படிங்கிற கேள்வியை கேட்டதும் அஸ்வதி ஓன்னு அழுகுறாங்க. ஏன்னா ஜனவரி 9, 2018 அன்னைக்கு அவன் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான். இந்த தகவலை சொல்லிட்டு நல்லாதான் இருந்தான், என்ன காரணம்னே தெரியல, அவன் சூசைட் பண்ணி இன்னைக்கு இறந்துட்டான் அப்படிங்கிற தகவலை சொன்னதும் போலீஸ்க்கு அப்பதான் ஒரு விஷயம் புலப்படுது. என்னன்னா, ஜனவரி 8, 2018 அன்னைக்கு மனோரமா பத்திரிகையில ரம்ல ஒரு எலும்பு கூடு கிடைத்த இந்த தகவலை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் கிடைத்த அடுத்த நாள் ஜனவரி 9 அன்னைக்கு தான் இந்த சஜய் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சதும், ஸோ இந்த கொலைக்கும் சஜய்க்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சஜயை பத்தி அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சஜய் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் திருக்கணிக்குறால நிறைய ரவுடிகள் கும்பல்ல பழக்கம் உள்ளவன். அவன் வேற எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டான், வீட்டிலே இருக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரியான வேலைகளுக்கு போறவன் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ சஜயோடைய நண்பர்கள்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு ஆளா விசாரிக்க ஆரம்பிக்கிறார் சிபி டாம். அப்படி விசாரிச்சதுல ஒரே ஒரு நண்பர் ரொம்ப பிரயோஜனமான ஒரு தகவலை சொல்றாரு. என்ன அப்படின்னா, 2016 ஒரு நாள் இரவு அவங்க வீடு வழியா நான் போயிட்டு இருக்கும்போது சஜயும் அவனுடைய ஃப்ரெண்டு சுரேஷும் சேர்ந்து ஆட்டோல பெருசா ஏதோ ஒன்று ஏத்திட்டு இருந்தாங்க. 12 மணிக்கு என்ன ஏத்துறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நான் போயிட்டேங்க. இந்த தகவலை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை சொல்றாரு அவர். உடனடியா அந்த சுரேஷை கூப்பிட்டு போலீஸ் போய் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல சுரேஷ் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னவன் ஒரு கட்டத்துல மாவுக்கட்டு விசாரணையை ஆரம்பிச்சதும் உடனடியா எல்லா உண்மையும் ஒத்துக்கிறான். அவன் சொன்ன உண்மை என்ன அப்படின்னா, இந்த சஜயும் சுரேஷும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சுரேஷ் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிற ஒரு டிரைவர். ஒரு நாள் சஜய் கூப்பிட்டு சுரேஷை சொல்லியிருக்கான், எனக்கும் எங்க மாமியாருக்கும் பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆன தகவல் என்னுடைய மாமியாருக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த சஜய் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இவன் தனக்கு ஒரு மனைவி ஒரு குழந்தை இருக்கிறத மறைச்சிட்டு தான் அஸ்வதி கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கான், கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தகவலை எப்படியோ சகுந்தலா கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சதுலேருந்து சஜய் கிட்ட, நீயா என்னுடைய மகளை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இந்த தகவலை அவங்க அஸ்வதிட்ட சொல்ல அப்படின்னா, ஏற்கனவே அவங்க ஒரு வாழ்க்கையில போயிட்டு அந்த வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறா. மறுபடியும் அவ தான் செலக்ட் பண்ணது ஒரு கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சா உடஞ்சி போயிடுவா. அதனால நீயே அவளை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. இந்த நேரத்துலதான் சஜய் சுரேஷை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு.
என்னுடைய மாமியார் எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியல, அதனால நான் கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. உடனடியாக சுரேஷன் சொல்லியிருக்கான், நீ பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு தகவலை சொல்லியிருக்கான். அதுக்கு அடுத்த கட்டமா சஜய் சுரேஷை கூப்பிட்டு ஒரு நாள், நீ ஒரு ப்ளூ ட்ரம்மு, சிமெண்ட்டு, கயிறு, கத்தி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அன்னைக்கு நைட்டு இது எல்லாத்தையும் அவனுடைய ஆட்டோலேயே ஏற்றி கொண்டாந்து வீட்டில் இறக்கியிருக்கான். இந்த இறக்கும் பொழுது சகுந்தலா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருக்காங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய ட்ரம்மு, எதுக்கு சிமெண்ட்லாம் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி சுரேஷ்ட கேட்கும் பொழுது அவன் எந்த பதிலும் சொல்லாமல் இறக்கி வச்சுட்டு போயிட்டான். அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு சகுந்தலா தூங்கிட்டு இருக்கும்போது அதே வீட்டில் இருந்த சஜய் சகுந்தலாவுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பாடியை எடுத்து ப்ளூ ட்ரம்ல உள்ள வச்சு சிமெண்ட் கலவையை அதுக்குள்ள கொட்டி ஃபுல்லா பேக் பண்ணிட்டு நைட்டு 1 மணிக்கு சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கான். சுரேஷ் அங்கே வந்தோன்னா 2 பேரும் சேர்ந்து ஆட்டோவில் தூக்கி வச்சிருக்காங்க. இவங்க ஆட்டோவில் தூக்கி வச்சிருந்தது தான் அந்த நபர் பார்த்துருக்காரு. இந்த ஆட்டோவில் தூக்கி வச்சிருந்த ப்ளூ ட்ரம்மை நேரடியாக அங்கேருந்து பனங்காடு லேக்கில் கொண்டு போய் தூக்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்து 2-3 நாளில் அஸ்வதி வந்து அம்மா எங்க அப்படின்னு கேட்டதும், வழக்கமாகவே இந்த சகுந்தலா சின்ன சின்ன ஊழியங்களுக்காக சர்ச்சு கூட சேர்ந்து வெளியூருக்கெல்லாம் பயணப்படுறவங்க தான். அதை வாய்ப்பாக பயன்படுத்திட்டு பொண்ணுக்கிட்ட இந்த தகவலை சொல்லிட்டான் சஜய். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல, ஏன்னா ட்ரம் அது வரைக்கும் குளத்துக்குள்ள கிடந்திருக்கு. தண்ணி ரொம்ப ஆழமா இருந்ததுனால அது வரைக்கும் தெரியாம இருந்திருக்குது. 2வது, வெளியில அது வந்து கோடை காலத்துல காயும் பொழுதும் ஃபுல்லா சிமெண்ட் பேக் பண்ணதுனால அது யாரும் சந்தேகப்படவே இல்லை. அதை சில பேர் வீட்டுக்கு தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவா கூட அதை தூக்க முடியாதனால அது குப்பை மாதிரி அங்கேயே கடந்துட்டே இருந்திருக்கு. 2 வருஷம் கழிச்சு அதனுடைய சிமெண்ட் ஒரு பகுதி உடஞ்சி கீழே வந்ததுனால அந்த எலும்பு தெரிய போய் மாட்டிக்கிட்டாங்க. இந்த கேஸை கண்டுபிடிச்சிருக்காரு சிபிட்டாம். அதுக்கப்புறம் இந்த சுரேஷ் அவர் கோர்ட்ல நிறுத்தியிருக்கிறாரு. சுரேஷ் அந்த பாடி எடுத்துட்டு போன ஆட்டோவையும் சீஸ் பண்ணி கோர்ட்ல நிப்பாட்டியிருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்ட அந்த சஜய் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான், பயத்துல கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பெண் அஸ்வதிக்கு இப்போதான் அவங்க அம்மா இறந்து போனதே தெரியும். அவங்க வந்து கொய்ய முயன்னு அப்புறம் அழுது இருக்கிறாங்க. இப்போ இந்த சுரேஷ் மேல கேஸ் நடந்துட்டு இருக்கு, இன்னும் தீர்ப்பு வரல. இதுதான் சிபிடாம் கண்டுபிடிச்ச ஒரு சாதாரண சின்ன ஸ்க்ரூவை வச்சுட்டு மிகப்பெரிய கேஸை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். இது கேரள வரலாற்றுல ரொம்ப ரொம்ப சவாலா இருக்கு. சரி, நம்மளே இந்த கேஸை பத்தியான உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்க அரசு ராஜா. நன்றி, வணக்கம்.